Hi students, good evening to all. Yesterday class we saw in detail about drugstore management. So drugstore management la ஒரு புது drugstore ஆரம்பிக்கணும் அப்படினா அதோட layout எப்படி இருக்கணும், location selection, so selection of location, then legal requirements அதுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு டீடைலா பார்த்தாச்சு. Today we see new chapter, importance and objective purchasing, selection of suppliers, credit information, tenders, contracts, price determination, legal requirements, that too codification and handling of drugstore and other hospital supplies. So இத பத்தி தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். So இந்த சாப்டர்ல என்ன அப்படினா, so வந்து பர்ச்சேஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் சின்ன யூனிட்ஸா இருக்கும். So ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேசிங், செகண்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் சப்ளையர்ஸ். ஸோ ட்ரக் ஸ்டோர் ஆரம்பிக்கிறத பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ள நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தான் இது. ஸோ வந்து அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கிரெடிட்ஸ் எப்படி கொடுக்குறது, என்னென்ன டெண்டர்ஸ் வாங்குறது, கான்ட்ராக்ட் என்னென்ன எடுக்கிறது, ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எப்படி சப்ளை பண்ண போகிறோம், இதை பற்றி தான் ஒவ்வொரு சின்ன டாபிக்ஸாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப் டாபிக் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்ச்சேசிங். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்ச்சேசிங். தென் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று பர்ச்சேசிங்னா என்ன. ஸோ எங்கேயும் நம்ம போகிற பேக் எடுத்துட்டு போகிறோம், ஸோ பர்ச்சேஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னு. ஸோ தட் இஸ் கால்டு பர்ச்சேசிங். ஸோ பர்ச்சேசிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஸ்டோரேஜ், பர்ச்சேசிங் ஆஃப், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட்னா கொள்முதல் பண்ணுறது. ஸோ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் material. So this material, the purchase of material is one of the important function of material management. So material management la purchasing ன்றது important function. So purchase பண்ணா தான் நம்மளால விற்க முடியும் பொருளை. So வந்து மெட்டீரியல் சரி, பிசினஸ்லயும் சரி, it is a very important matter. Okay, purchasing of materials and control of stock area great important in any business such as manufacturing, wholesale, retail. So wholesale இருந்தாலும் சரி, manufacturing இருந்தாலும் சரி, retail இருந்தாலும் சரி. So purchasing and control of stock. So purchasing னா வாங்குறது தெரிஞ்சு, control of stock னா என்னப்பா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாக் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஒரு மெட்டீரியல், ஒரு குட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மினிமம் ஸ்டாக் அட்டைன் பண்ணிட்டுனா பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு பர்ச்சேஸ் வாங்கிடணும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லாமல் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு அந்த திங்ஸை வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா என்னது, ஸோ வந்து எம்டி ஆயிரும் அந்த பொருள். ஸோ வந்து யாராவது கேட்கும் போதுன்னா இல்லைன்ற மாதிரி வரும். ஸோ வந்து அதான் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ரெண்டுமே வந்து பிஸ்னஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். தென் ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, ரீட்டைல், மேனுஃபேக்சரர். இன் பிஸ்னஸ் ப்ராப்பர் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் should be purchased at proper time at appropriate price. ஸோ கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான மெட்டீரியலை ப்ராப்பரான டைமுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். தட் இஸ் பர்ச்சேசிங். ஸோ வந்து என்ன பர்ச்சேசிங்னா என்ன, it is defined as the procurement of material and storage of purchasing material is one of the important function of material management. Purchasing of materials and the control of stock area of great importance is any business such as manufacturing, wholesale or retail. In a business, proper quantity of material should be purchased in at a proper time and at appropriate price. Okay va. Second one is important of purchasing. So purchasing ஓட importance என்னன்னு பார்க்க போறோம். First one is lack of planned purchasing may causes the loss of reputation of the company. Reputation அப்படின்னா என்னன்னா, நற்செயல் அல்லது நன்பெயர் அப்படின்றது மீனிங். ஸோ வந்து என்னன்னா, லேக் ஆஃப் பிளான்ட் பர்ச்சேசிங். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன், அது நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரை குறைக்கும், பேரை வந்து குறைக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இது கேட்டா இல்லை, அது கேட்டா இல்லை, இது கேட்டால் எல்லாமே நம்ம ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சிருந்தா தான் நம்மளை தேடி வருவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இல்லைன்ற மாதிரி சொன்னோம்னா நம்மளோட பேர் வந்து கெட்டு போயிரு. ஸோ அதான் சொல்றாங்க, அன்பிளான்டு பையிங் மே கிரியேட் த ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் ஸ்டாக்கிங் ஆஃப் ட்ரக். அதாவது அன்பிளான்டு பையிங்னா, பிளான் பண்ணாமல் எவ்வளோ இருக்கு, நம்ம எவ்வளோ வேணும், எது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்காம பிளான் பண்ணாமல் எதுவுமே வந்து நம்ம பை பண்ண ஆரம்பிச்சோம், பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஓவர் ஸ்டாக்கிங், ஸ்டாக் வந்து அப்படியே தேங்கி போயிடும். ஸோ அதான் வந்து அன்பிளான்டு பர்ச்சேசிங் அப்படின்னு சொன்னோம்னா ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் ஸ்டாக்கிங். தேர்ஃபோர் எஃபிஷியன்ட் பர்ச்சேஸ், எஃபிஷியன்ட்னா கரெக்டான பர்ச்சேசிங் ப்ரொசீஜர், அவாய்ட் த ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் ஸ்டாக்கிங் ஆஃப் ட்ரக்ஸ். ஓவர் ஸ்டாக்கிங் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னா எஃபிஷியன்ட் பர்ச்சேசிங். ஸோ பர்ச்சேசிங் வந்து கரெக்டாக இருக்கணும். தென் வேஸ்டேஜ் ஆஃப் ட்ரக் கேன் ஆல்சோ பி அவாய்டட் பை எஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் ப்ரொசீஜர். ஸோ வந்து இதனால வந்து எஃபிஷியன்ட் கரெக்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், தேவையான அளவு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் தேங்குறது, வேஸ்டேஜ் ஆகுறது, எக்ஸ்பைரி எல்லாம் ஆகுது இல்லை. ஸோ வந்து கரெக்டாக நம்ம அளவாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸ்பைரி ட்ரக்லாம் நமக்கு சேர்ந்து போகாது. ஸோ அதில் வந்து இந்த பர்ச்சேசிங் மூலமாக என்னென்னா ரெடியூஸ் பண்ணலாம். எஃபிஷியன்ட் பர்ச்சேசிங் ப்ரொசீஜர் மே இம்ப்ரூவ் த பெட்டர் சப்ளை ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ட்ரக் இன் டைம். அதாவது கரெக்டான பர்ச்சேசிங் அப்படின்றது இம்ப்ரூவ் த பெட்டர் சப்ளை ஆஃப் So quality இருக்கு கரெக்ட் டைம்ல பர்ச்சேஸ் ஆகுன்றது efficient purchasing procedure அப்படின்றது ஓகேவா. These are all the importance of purchasing. So importance of purchasing இதுதான். So objectives of purchasing பார்ப்போம். So objective என்ன objective இருக்கு, நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு கடைக்கு போறோம்,
ஒரு பை எடுத்துகிட்டு கிளம்புறோம், எங்கே போகிறோம், நம்ம எந்த கடையில் வாங்க போகிறோம் நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னால் என்ன திங்க் பண்ணியிருப்போம், அந்த கடையில் நல்லா இருக்குமா, நல்ல குவான்டிட்டியாக இருக்குமா, நல்ல குவாலிட்டியாக இருக்குமா, குவான்டிட்டி எப்படி தருமா. ஒரு காயே வாங்குகிறோம், கம்மியாக போட்டால் நம்ம வாங்குவோம், அந்த கடைக்கு போக மாட்டோம். குவாலிட்டி எப்படி இருக்கும், ப்ரைஸ் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி கொண்டு வந்து நம்ம சேர்க்கறது, இதே வந்து மொத்தமாக நம்ம ப்ரொக்யூர் பண்ணும்போது எப்படி அந்த பொருள் வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்றத பொறுத்து இவ்வளவு நம்ம யோசிப்போம். அதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சோர்ஸ். The buyer has to decide about the right source to purchase material. ஸோ வந்து யார்ப்பா டிசைட் பண்ணணும், நம்ம தான் கடைக்கு போகிறோம் அப்படின்னா நாம தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ வந்து எது வந்து கரெக்டான சோர்ஸ், மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எது வந்து கரெக்டான சோர்ஸ், அப்படி இங்கிறது நம்ம வாங்க போகிறோன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். தென் வேர் த மெட்டீரியல்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் மஸ்ட் பி டிபெண்டபிள் அண்ட் கேப்பபிள் ஆஃப் சப்ளைங் குட் ஆஃப் மெட்டீரியல். அதாவது எங்கே வந்து நம்ம வாங்க போகிறோம், குட்ஸ் ஆஃப் மெட்டீரியல், குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலை பற்றி நாம தான் பையர் தான் டிசைட் பண்ணணும். தென் ரைட் குவாலிட்டி. குவாலிட்டி பிஃபோர் பர்ச்சேசிங் அ மெட்டீரியல் ஸ்மால் சாம்பிள் ஷுட் பி procured and it quality is determined. ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பொருளும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்மால் குவான்டிட்டி வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ வந்து நல்லா இருக்கா இல்லை, சாம்பிள் கொடுத்துட்டு போகிறாங்கல்ல. இப்போ வந்து புது ப்ராடக்ட் சோப்பு வருது, இந்த சாம்பிள் யூஸ் பண்ணி பாருங்கள், வரவங்களுக்கு விற்று பாருங்கள், ஃப்ரீயாக கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம எந்த பொருள் வந்து ஹோலாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஜஸ்ட் சாம்பிள் வாங்கி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். இஃப் நமக்கு குவாலிட்டி வந்து நமக்கு சரியாக பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஹோல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் கன்ஃபார்மிங் இட்ஸ் ரைட் குவாலிட்டி பல்க் ஆர்டர் ஷுட் பி பிளேஸ்டு. அதாவது அதோட குவாலிட்டி வந்து செக் பண்ணதுக்கப்புறம் பல்க் ஆர்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். என்ன குவாலிட்டி செக் பண்ணாமல் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு வேலை வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ரைட் சோர்ஸ், ரைட் குவாலிட்டி, தென் ரைட் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி அப்படின்றது முக்கியம். இப்போ நம்ம கடையிலேருந்து பாலே வாங்குகிறோம், ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, நம்ம 1 லிட்டர் ஊற்றுங்கன்னா எவ்வளோ ஊற்றுறாங்க, ஜாஸ்தி ஊற்றுறாங்களா இல்லை கம்மியாக ஊற்றுறாங்களா, இல்லை அதில் ஏதாவது பண்ணுறாங்களா நம்ம பார்த்தா குவான்டிட்டி அப்படின்னு. குவான்டிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்ச்சேசிங். த ஃபேக்டர்ஸ் சச் இஸ் ப்ரைஸ் ஆஃப் மெட்டீரியல், டிஸ்கவுண்ட், ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா, availability of material இருக்கா, should be taken into discount before purchasing quality of material. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். தென் ரைட் ப்ரைஸ். ஸோ கரெக்டான ப்ரைஸில் மெட்டீரியல் இருக்கணும். மெட்டீரியல் ஷுட் பி பர்ச்சேஸ்ட் அட் correct price, correct time. So while purchasing a lead time information is taken into consideration. அதாவது lead time information அப்படின்றது என்ன, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஆஸ் அ கன்சிடர் இஸ். ஸோ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ லீட் டைம்னா என்ன, ஸோ லீடு டைம்னா என்ன அப்படின்னா மீன்ஸ் த டோட்டல் டைம் டேக்கன் பிட்வீன் த நீட்ஸ் ஆஃப் ஐட்டம் அண்ட் இட்ஸ் அரைவல் டில் இட் இஸ் யூஸ்டு கம்ப்ளீட்லி. ஒன்றும் இல்லை, டோட்டல், அதாவது பிட்வீன் த டோட்டல் டைம் டேக்கன், அதாவது மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்துக்குது எதுக்கும் இடையில அப்படின்னா த நீட்ஸ் ஆஃப் ஐட்டம். ஸோ ஐட்டம் எப்போ தேவைப்படுது, அது எப்போ வருது, டில் இட் இஸ் யூஸ்டு கம்ப்ளீட்லி. ஸோ எவ்வளோ வந்து யூஸ் ஆகுது, நமக்கு யூட்டிலைஸ் ஆகுது, அந்த 3த்துக்கும் உள்ள டைம் தான் வந்து லீட் டைம் அப்படின்றது. அந்த லீட் டைம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கன்சிடர், அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம தேவைப்படும், நம்ம இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம்னா எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லீட் டைம் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஓகேவா. தென் ரைட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதில் போகுது, எதில் போனால் சேஃப்டியாக இருக்கும். த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் டு பி டிசைடட் பை த பர்ச்சேசர் அண்ட் சப்ளையர். யார் வாங்குறாங்களோ எனக்கு இதில் அனுப்பிச்சிருங்க, லாரியில் அனுப்பிச்சிருங்க, இல்லை ட்ரெயினில் அனுப்பிச்சிருங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பர்ச்சேசரும் சப்ளையரும் டிசைட் பண்ணி இது இல்லை இந்த ஃபெசிலிட்டி எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சப்ளையர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அது வந்து இட்ஸ் அ டிசைட். யார் டிசைட் பண்ணுறா, பர்ச்சேசர் அண்ட் சப்ளையர் 2 பேரும் டிசைட் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது. ஸோ தட் த மெட்டீரியல் ஷுட் ரீச் த கன்சர்ன்டு பிளேஸ் சேஃப்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து கன்சர்ன்டு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிரும். தென் த குட்ஸ் மே பி சப்ளைட் பை ரோடு, ரயில், இல்லைன்னா ஏர் மூலமாக வந்து குட்ஸ் வந்து சப்ளை ஆகும். ஓகேவா. தென் இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் பர்ச்சேசிங். செகண்ட் ஒன் இஸ் ரைட் பிளேஸ் இருக்குது. த சப்ளையர் அட் த கரெக்ட் ஐட்டம் பை த பிஸ்னஸ் ஸ்பாட். ஸோ பிஸ்னஸ் ஸ்பாட்லேருந்து வந்து அவங்க வாங்குவாங்க. ஓகேவா. ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க, பிஸ்னஸ் ஸ்பாட்லேருந்து நம்ம ஐட்டம்ஸை வாங்கிக்குவோம். செகண்ட் ஒன் இஸ் பர்ச்சேசிங் ப்ரொசீஜர். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் அப்ஜெக்டிவ்ஸ் வேணும்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து பர்ச்சேசிங் ப்ரொசீஜர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ வீட்டில் ஒரு ஜாமான் இல்லை, என்ன பண்ணுவோம், எடுத்து லிஸ்ட் எழுதுவோம். லிஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் கடையில் கொண்டு போய் கொடுப்போம். அவன் வாங்கி பில் நம்ம வாங்கினதுக்கப்புறம் பில்லை போட்டு அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவான். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் பர்ச்சேசிங் ரெக்வசிஷன், selection of supplier, placing the order, receiving and checking the material, checking the invoice, entering in accounts book, releasing the payment. ஸோ வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு வாங்குறதுலேருந்து அவனுக்கு நம்ம காசு கொடுக்குற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து இருக்குது.
இதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ பர்ச்சேசிங் ரெக்வசிஷன் இன் த சென்ஸ் வென்எவர் த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் இஸ் டு மினிமம் லெவல் த பர்சன் இன்சார்ஜ் ஆஃப் ஸ்டாக் ஷுட் ஃபில் த ரெக்வசிஷன் ஃபார்ம் அண்ட் சென்ட் இட் டு த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸ்டாக் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக்கிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணணும், ஸோ மினிமம் எக்ஸிஸ்ட் லெவலை அட்டைன் பண்ணது. ஒரு ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னா ஸோ பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கே கொடுக்கணும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பர்ச்சேஸ் ரெக்வசிஷன் அப்படின்றாங்க. தென் செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர். ஸோ சப்ளையர் செலக்ட் பண்ணுறது. ஸோ சப்ளையர் செலக்ட் பண்ணுறது எப்படின்றது நம்ம வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் ரெக்வயர்ட் ஐட்டம்ஸ் இஸ் டு, அது என்னென்ன நார்மலாக டெண்டர் கொடுக்குற மாதிரி நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம ரெக்வயர்டுன்னு சொல்லி இஸ் டு வேரியஸ் சப்ளையர்ஸ் ஆன் ரிசீவிங் த quotations from different supplier, the comparative statement of all quotation prepared the supplier who has quoted in lowest rate. அதாவது என்னன்னா ஜென்ரலி செலக்டட். நார்மலாக எப்படிப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனையும் இது பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட தீம் நம்மளோட இதை வந்து கோட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். கோட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட பிளானுக்கு யார் வந்து கம்மியாக கோட் பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம டெண்டர் விடுவோம். அதே தான் செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர்ஸ்ன்றது. அப்படி தான் பிளேசிங் த ஆர்டர். ஸோ ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுவோம், ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர் த ஆர்டர் இஸ் பிளேஸ்டு. சப்ளையரை செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து இது பண்ணக்கப்புறம் ஆர்டர் போடுவோம். ஜெனரலி 4 to 5 காப்பி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், சப்ளை ஆஃப் ஆர்டர். ஸோ வந்து ஒன்று வந்து மெயினாக யாரு கொடுக்கணும், மளிகடைக்காரண்ட பில்லு கொடுக்குற மாதிரி சப்ளையருக்கு கொடுக்கணும். அனதர் 1 காப்பி டு த ஸ்டாக் இன்சார்ஜுக்கு ஒன்று கொடுக்கணும். 1 காப்பி டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று. அனதர் 1 காப்பி ரிமைன்ஸ் வித், அதோட மற்றது காப்பி பர்ச்சேஸ் மேனேஜருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இத்தனை காப்பி எடுத்து எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுவாங்க. தென் ரிசீவிங் அண்ட் செக்கிங் த மெட்டீரியல். ஸோ ரிசீவிங் அண்ட் செக்கிங் த மெட்டீரியல் இன் த சென்ஸ், ஸோ வந்து ஒன்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா என்னப்பா எவ்வளோ இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி எப்படி குவான்டிட்டி எப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ அதே தான் ஒன்ஸ் த மெட்டீரியல் இஸ் ரிசீவ்டு த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இஸ் செக்டு. இஃப் த குட்ஸ் ஆர் நாட் கன்ஃபார்ம் டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிவன் இன் டு சப்ளை ஆர்டர் குட் ஆர் ரிஜெக்டட். ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது மாற்றி இருந்துச்சு அப்படின்னா குட்ஸை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் தான். செக்கிங் த இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் இன் த சென்ஸ் இஃப் த குட்ஸ் ஆர் ரிசீவ்ட் இன் குட் கண்டிஷன் த பில் இஸ் செக்டு ஃபார் பேமெண்ட். ஸோ வந்து குட் கண்டிஷனில் குட்ஸ் வந்துருச்சு, அடுத்து பேமெண்ட்டுக்கு கொடுத்துருவோம். அதான் செக்கிங் த இன்வாய்ஸ். என்ட்ரிங் த அக்கௌண்ட்ஸ் புக். ஸோ எல்லாமே கரெக்டாக ஆச்சுன்னா அக்கௌண்ட் புக்ஸில் என்ட்ரி பண்ணிடுவோம். த பில் ஆர் தென் சென்ட் டு அக்கௌண்ட் செக்ஷன் வேர் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன்டு த அக்கௌண்ட்ஸ் புக்கில் வந்து என்ட்ரி போட்டுருவோம். தென் ரிலீசிங் த பேமெண்ட். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்ட்ரி போட்டு தான் உங்களுக்கு நம்ம பே பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் according to terms and condition of the supply order the payment is released by account section to the supplier. So account section ல இருந்து சப்ளையருக்கு பேமெண்ட் போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ஸ். தென் purchasing procedure of purchasing பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி ஆன் செலெக்ஷன் ஆஃப் சப்ளையர்ஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?